Hello friends, நான் நவீன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நவீன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா க்ளூ ஸ்டிக்கை வச்சு எப்படி ஒரு ஹார்ட் செய்யறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம். ஃபஸ்ட்டு 2 க்ளூ ஸ்டிக் எடுத்துக்கோங்க. க்ளூ ஸ்டிக் எடுத்துகிட்டு க்ளூ ஸ்டிக்கோட எண்டில் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணாலும் இந்த பகுதி ஷார்ப்பாக இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா உப்பு காயத்தில் வச்சு இதை தேய்ச்சி எடுத்துக்கிறேன். தேய்ச்சிட்டேன். இப்போ பாருங்கள் ஷார்ப்பாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு க்ளூ ஸ்டிக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண 2 க்ளூ ஸ்டிக்கையும் இந்த ஷேப்பில் வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த க்ளூ ஸ்டிக்கை ஹீட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டின அந்த க்ளூ ஸ்டிக்கை ஆர்ட் ஷேப்பில் செஞ்சு பாருங்கள். ஸோ எனக்கு நிற்க மாட்டுக்கு தூக்குது. உங்களுக்கு தூக்கலைன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஐஸ் குச்சி யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். ஐஸ் குச்சி எடுத்துகிட்டு ஒரு எண்டில் குளுவை போட்டு க்ளூ ஸ்டிக்கை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் க்ளூ ஸ்டிக்கை ஆர்ட் ஷேப் கொண்டு வாங்க. ஸோ இப்போ பாருங்கள் தூக்கவே இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த க்ளூ ஸ்டிக்கையும் ஐஸ் குச்சியை வச்சு லப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். ஸோ நீங்களும் லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒட்டிக்கோங்க. நான் லப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த ஹார்ட்டை ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இது ஒரு பழைய டப்பா. ஸோ நீங்களே இதே மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. டப்பா எடுத்துகிட்டு டப்பாவில் இருக்க மூடியை மட்டும் தனியாக கழட்டிக்கோங்க. இப்போ இந்த டப்பாவில் க்ளூ ஸ்டிக் உள்ளே போகிற மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஸோ நான் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். ஸோ இந்த ஓட்டை பத்தாது. ஸோ அதனால் நான் பெருசாக போட்டுக்கிறேன். பாருங்கள் நான் ஓட்டை போட்டுட்டேன். ஸோ நீங்களே இதே மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஓட்டையில் ஆர்ட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குளுகனை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் மூடியோட ஒரு சைடில் சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க.
ஸோ நான் ஓட்ட போட்டுட்டேன். இப்போ இந்த சுவிட்சை இதில் போட்டுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. சுவிட்சையை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடியோட உள் சைடில் குளூ ஸ்டிக்கில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு அதில் ஆர்ஜிபி லைட்டை போட்டுக்கோங்க. ரெண்டு குளூ ஸ்டிக்லேயும் 2 ஆர்ஜிபி லைட் போட்டுக்கோங்க. ஸோ நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ 2 லைட்டோட லைனையும் ஒன்றா வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. நான் சால்ட்ரிங் பண்ணல, இந்த மாதிரி முறுக்கிக்கிட்டேன். இப்போ ரெசிஸ்டரை எல்இடியோட சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேட்ரி கனெக்டர் எடுத்துக்கோங்க. கனெக்டர் எடுத்துகிட்டு ரெட் ஒயர் ரெசிஸ்டர்லேயும் பிளாக் ஒயர் சுவிட்சுலையும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன வயர் எடுத்து சுவிட்சிலையும் எல்இடிலையும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. நான் எதையுமே சால்ட்ரிங் பண்ணல, இந்த மாதிரி வச்சு முறுக்கிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட சால்ட்ரிங் எண்ணி இருந்தால் சால்ட்ரிங் வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்களும் இதே மாதிரி முறுக்கிக்கோங்க. சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் பேட்ரி கனெக்டர் எடுத்து பேட்டரியில் போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்இடி பிளிங்க் ஆகுது. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி பேட்டரியை டப்பாவில் வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு டப்பாவோட மூடியை டப்பாவில் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, செம்மையான ஆர்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், சுவிட்சே போகிறேன், லைட்டு எப்படி எரியுதுன்னு நீங்களே பாருங்கள்.